அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கனுஷ்கா. நான் 5th ஸ்டாண்டர்ட் டி செக்ஷன் படிக்கிறேன். நான் மகாத்மா காந்திஜியோட கப்பல் பயண அனுபவங்களை பற்றி உங்ககிட்ட சொல்ல போகிறேன். மகாத்மா காந்திஜி அவர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது இங்கிலாந்து போய் வக்கீல் படிக்கிறதுக்கு. காந்திஜி அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. அவங்க அம்மா ரொம்ப பயந்தாங்க, அங்கே போய் இவன் கெட்ட பழத்தை கற்றுப்பானோ அப்படின்ட்டு. ஆனால் காந்திஜி சொன்னார், நான் மது மாமிசம் தீண்ட மாட்டேன் அப்படின்ட்டு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு அவங்க சகோதரனோட துணையோட அவர் கப்பலில் பயணம் செய்யறதுக்கு போகிறாரு. முதல்ல கப்பலில் போகும்போது அவருக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. நாள் போக போக அவர் சலிச்சிட்டாரு. அப்புறமா மஜும்தார்ன்ற கப்பல்லையே அவர் மட்டும்தான் தமிழர், மிச்சம் எல்லாருமே ஆங்கிலேயர்கள். அவர் வயதில் மூத்தவர். அவர் வக்கீல் நல்லா படிச்சிருக்காரு. அப்புறமா ஆங்கிலேயர்கிட்டையும் நல்லா பேசுவார். அவர் காந்திஜியை பார்க்கறதுக்கு வந்தார். அப்போ காந்திஜி கிட்ட சொன்னார், நம்ம இந்த மொழி வேறு மொழி பேசுறதுல நிறைய தவறுகள் வரும், ஆனால் அதெல்லாம் ஒன்றும் தப்பில்லை அப்படின்ட்டு சொன்னார். ஆனால் காந்திஜிக்கு அவங்க சாப்பிட்ற ரூம் கூட போகிற தைரியம் இல்லை. அந்த உணவில் மாம்சம் கலந்துருக்கா அப்படின்ட்டு கேட்கறதுக்கே அவர் தைரியம் இல்லை. அந்த கப்பலில் ஒரு ஆங்கிலர் காந்திஜி மேலே பிரியமாக இருந்தார். அவர் சொல்கிறாரு, நம்ம இங்கே இங்கிலாந்தில் மாமிசம் சாப்பிடாது இருக்க முடியாது, சாப்பிட்டாம இருந்தால் நம்ம இறந்துடுவோம் அப்படின்ட்டு, இங்கே குளிர் நிறைய இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதுக்கு காந்திஜி, நான் மாமிசம் சாப்பிட மாட்டேன், எங்கள் அம்மா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், மாமிசம் சாப்பிட மாட்டேன்ட்டு அப்படின்ட்டு காந்திஜி சொல்கிறாரு. அந்த ஆங்கிலேயர் சிரிச்சுட்டே சொல்கிறாரு, மாமிசம் சாப்பிடாது இருக்க முடியாது அப்படின்ட்டு சொல்கிறாரு. இப்போ காந்திஜி நான் என்னோட முடிவில் உறுதியாக இருக்கேன், நான் மாற்றிக்க மாட்டேன். இந்த ஸ்டோரியில் நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா, நம்ம ஒரு செயலை செய்யும்போது அதில் நிறைய தடைகள் வரும். அந்த தடைகளால் நம்ம பாதியிலே நிறுத்திடக்கூடாது, அதை ஃபுல்லாக முடிக்கணும். நான் இதை பின்பற்றுவேன், நீங்களும் பின்பற்றுவீங்களா? நன்றி.